வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த நோக்க போகிறோம்னா நம்ம ஜாய்ஸ்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த செர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண வைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஜாய்ஸ்டிக் மாடியூல். இந்த ஜாய்ஸ்டிக் மாடியூல் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேலே ஐகாலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பின்ஸ் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் 5 வோல்ட், அப்புறம் VRX, VRY, அப்புறம் SW அப்படின்னு இருக்கும். கிரவுண்டு 5 வோல்ட்டுங்கிறது தெரியும். VRXனால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அப்புறம் SW அப்படின்னா இந்த ஸ்விட்ச் நமக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்ச் வந்து SW அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம 5 வோல்ட்டுக்கு அப்புறம் கிரவுண்ட் பின் அண்ட் தென் எக்ஸு, இந்த 3 பின்னில் மட்டும் நம்ம வந்து வயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்து நம்ம ஜாய்ஸ்டிக் மாடல் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ வயர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற செர்வோ மோட்டர் பார்த்திங்கன்னா SG90. இது வந்து 3 வயர்ஸ் இருக்கும். ப்ரௌன் வயர் வந்து கிரவுண்ட், அப்புறம் ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், அண்ட் தென் ஆரஞ்சு கலர் வந்து அவுட்புட் வயர். ஸோ இந்த 3 வயர்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்குவோம். பிகாஸ் வந்து ஒரு ஃபீமேல் வயர். ஸோ அதனால் நம்ம வந்து Arduino வந்து நம்ம டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கேயும் ஃபீமேல் போர்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேல் டு மேல் ஜம்பர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செர்வோ மோட்டரையும் Arduinoவையும் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிரெட் போர்டு யூஸ் பண்ணி ஜாய்ஸ்டிக் மாடலும் அப்புறம் செர்வோ மோட்டரோட 5 வோல்ட் வயர்ஸை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். பிகாஸ் Arduinoவில் வந்து ஒரே ஒரு 5 வோல்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, பிரெட் போர்டில் வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் மாடலோட 5 வோல்ட் அப்புறம் செர்வோ மோட்டரோட 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு க்ரௌண்ட் பின்ஸாக கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா வயர்ஸையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, வயர் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரோக்ராமிங் பார்ட் நம்ம Arduino கேபிள் யூஸ் பண்ணி பிசியில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்க்கு நம்ம Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த Arduino சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ண போகிறோம். உங்களுக்குமே தெரியும், நம்ம செர்வோ மோட்டர் யூஸ் பண்ணாலே ஒரு லைப்ரரி ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணணும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் #include போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ், அப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு servo.h போட்டுருங்க. ஸோ இந்த செர்வோவில் வந்து எஸ் கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி செர்வோ KKR அப்புறம் கோலன். இது என்னென்னா, செர்வோ மோடுக்கு நேம் வைக்கிறோம். நேம் வந்து KKR அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செர்வோ பின் வந்து இங்கே டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை. நம்ம இந்த இடத்துல வந்து ஜாய்ஸ்டிக்கோட எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ JOYX = A0 அப்படின்னு அனலாக் பின் நம்ம சர்க்யூட் நம்ம தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இதை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செர்வோக்கு நேம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாய்ஸ்டிக் மாடியூலை அந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அன்லாக் பின் 0ல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாய்ட் செட்டப்பில் வந்து நம்ம செர்வோ மோட்டருக்கு நேம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, KKR அப்படின்னு நேம் வச்சுருந்தோம். ஸோ KKR.attach அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பேரந்தசிஸ்குள்ளே நம்ம எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம், அந்த செர்வோ மோட்டரை டிஜிட்டல் பின் 3 அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வாய்ட் லூப்பில் தான் நம்ம வந்து ஃபுல் கோடிங்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளில் வந்து இன்டிஜரை வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int val = analog read. ஸோ இந்த analog readல வந்து R கேப்ஸில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து analog read அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே JOYX அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல எதுக்கு analog read அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாய்ஸ்டிக்கோட எக்ஸ் அந்த ஆக்ஸை வந்து அனலாக் பின் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா A0 ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, val = map அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல val xன்னு மாற்றிடலாம். ஸோ கீழே வந்து val அப்படின்னு மாற்றிடுவோம். ஸோ ஓகே, map of val x, 0. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல வைக்கணும், எந்த வேல்யூ டு எந்த வேல்யூ போகுது அப்படின்னு. ஸோ 0, 1023, 0, 180 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இது கொடுக்குறோம், ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம், மேப்பிங்கோட வேல்யூஸ். ஸோ அதை டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து val x அப்படிங்கிற ஒரு இன்டிஜரில் வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் வேல்யூட வேல்யூ டேரெக்டாக வாங்குவோம். நெக்ஸ்ட் அந்த வேல்யூ வந்து மேப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
அந்த வேல்யூ 0 1023 0 180 அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம செர்வோ மோட்ரு வந்து அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வைக்கணும்ல. ஸோ அதுக்காக KKR.write of val அந்த வேரியபிள் வந்து இங்கே கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிலே செகண்ட்ஸ் இங்கே வந்து 200 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோதான் கோடிங். ஃபஸ்ட்டு செர்வோ மோட்டருக்கு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செர்வோ மோட்டருக்கு நேம் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாய்ஸ்டிக் மாடிலோட பின்னை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அப்புறம் வாய்ட் செட்டப்பில் செர்வோ மோட்டரோட பின் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இந்த கோடிங்ஸ்லாம். ஸோ ஓகே, செர்வோ மோட்டர் நேம் அப்புறம் அதை அட்டாச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பின் 3ல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதான் வாய்ட் லூப். இந்த வாய்ட் லூப்பில் நம்ம வந்து வேலக்ஸ் அப்படிங்கிற இன்டீஜரை டிக்ளேர் பண்ணிவிட்டு அனலாக் ரீடாக எடுத்திருக்கோம். முன்னாடியே சொன்னேன் அனலாக் ரீட் எதுக்கு எடுப்போம்னா அனலாக் பின்னில் கொடுத்தனால எடுக்கிறோம். அப்புறம் வேல் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா வேலையும் வந்து மேப் பண்ணுறோம். ஸோ வேலக்ஸ் 0 1023 0 180 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து செர்வோ மோட்டர் ரைட், அதாவது செர்வோ மோட்டர் நேம் டாட் ரைட்னு கொடுத்துட்டு அந்த வேலை வந்து நம்ம உள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிலே செகண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு எரர் வருது கம்பைல் பண்ணும்போது. இது என்ன எரர்? ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணலை. ஸோ இது இன்டிஜர் டேட்டா டைப் இன்ட் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ கோடிங் வந்து கம்பைல் பண்ணி ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஜாய்ஸ்டிக்கை வந்து எக்ஸாக்ஸில் ரொட்டேட் பண்ணும்போது, ஸோ எக்ஸாக்ஸில் நம்ம வந்து கொண்டு போகும்போது செர்வோ மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறேன் ஜாய்ஸ்டிக்கில், செர்வோ மோட்டர்லேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் செர்வோ மோட்டர் யூஸிங் ஜாய்ஸ்டிக், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikeshrobotics.